என்னோடய கேமராவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபிள்யூஏ பேட்டரி ரீசார்ஜபிள் பேட்டரி போர்டானிக்ஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான பேட்டரி தான் யூஸ் பண்ணேன். இது வந்து ரெண்டுமே வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி தான். இந்த எவரிடியாக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், எல்லாமே ரீசார்ஜபிள் தான். ஸோ இதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ரீசார்ஜபிள் பாக்ஸு மல்டி செல் சார்ஜரு. இது வந்து டபிள்யூஏ பேட்டரி, ட்ரிபிள்ஏ பேட்டரி ரெண்டுமே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருச்சு அப்படின்னா இது எந்தவித இண்டிகேஷனுமே காமிக்காது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். அதே மாதிரி இந்த பேட்டரியும் வந்து எம்ஏஹெச் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதை வந்து நான் என்னோடய இந்த கேமராவாக இருக்கட்டும், இல்லை மவுஸாக இருக்கட்டும், வால் கிளாக்கு எல்லா இடத்துலையுமே வந்து நான் இந்த மாதிரி பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லித்தியம் பேட்டரி. இது வந்து ஆக்சுவலி இந்த லித்தியம் பேட்டரி இது நார்மல் தான். ஸோ இந்த லித்தியம் பேட்டரி என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இதிலே சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து சார்ஜர் தனியாக தேவையில்லை. இங்கே பாருங்கள், டைப் சி போர்ட் இருக்கா, டைப் சி போர்ட்டு. அதோட இதோட பவரும் அதிகம். 2220 மில்லிவாட் மீன்ஸு 1480 எம்ஏஹெச் வரும். அவுட்புட் வந்து 1.5. இது வந்து 1.5 வராது. இது வந்து 1.2 தான். இந்த பேட்டரி இந்த எவரிடி பேட்டரி வந்து 1.2, இது வந்து 1.5. நம்மளுக்கு வந்து பவரும் கொஞ்சம் கூட கிடைக்கும், லைஃப்பும் வரும். இதை போட்டு நான் இந்த கேமரா வீடியோ மட்டுமே நான் 1 ஹவர் எடுப்பேன் தாராளமாக, இந்த 4 பேட்டரியை வச்சு. ஸோ இது சார்ஜ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களே கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி ஒரு யூஎஸ்பி இன்புட்டில் பார்த்திங்கன்னா 2 அவுட்புட் எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் 2 பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் 2 இது வாங்கியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து யாரும் வாங்க வேண்டாம். இது வந்து லைஃப்பும் கம்மி தான். நம்மளுக்கு சார்ஜர் இது மாதிரி தனியாக கேரி பண்ணுறாப்புல இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாப்புல இருக்கும். இது அது மாதிரி கிடையாது. நம்ம பவர் பேங்க் இருந்தால் கூட நம்ம பவர் பேங்கில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்.